Praise the Lord. Hallelujah. God is good. இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். And today is Sunday. கர்த்தருடைய நாள் 28 June 2026. ஆராதிங்க, துதிங்க, நன்றி செலுத்துங்க, ஆண்டவருக்கு காணிக்கை போடுங்க, ஊழியத்தை சப்போர்ட் பண்ணுங்க. உங்களால் முடிந்ததை ஆண்டவர் நாமத்துக்காக செய்யுங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு போதுமானவராக இருப்பார். Hallelujah. God is good. சரி, இன்றைக்கான வசனத்தை பார்ப்போம். அது யூதா 1 அதிகாரம் 17வது வசனம், ஜூட் சாப்டர் 1 verse 17. கள்ள போதனைகளை பற்றி, கள்ள தீர்க்கதரிசிகளை பற்றி அவர் பேசி வருகிறார். கவனமாக இருங்க. இயேசுவை மறுதலித்து சாத்தான் பல விதத்தில் வந்து பேசுவான் என்று சொல்லுகிறார். இன்றைக்கி பார்ப்போம் என்ன சொல்கிறாங்கன்னு. 17 தான். But beloved, remember ye the words which were spoken before of the apostles of our Lord Jesus Christ. நீங்களோ பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். ஹல்லேலூயா. ஊழியத்தின் பாதையிலே ஆரம்பத்திலே நம்முடைய அப்போஸ்தலர்கள் போதித்தார்களே, அப்பொழுது வேதம் இல்லை, எழுத்தில்லை, ஒன்றும் இல்லை. ஆவியானவர் மூலம் பேசின வார்த்தைகளை நினைவு கூறுங்க. எப்படியெல்லாம் எச்சரிக்கை செய்தார்கள், என்ன மாதிரியான கள்ள போதனைகள் வரும் என்று சொன்னாங்க. கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள கிறிஸ்துகள், ஆன்டி கிரைஸ்ட் அண்ட் ஆன்டி ப்ராஃபிட்ஸ் வில் கம். உங்களை வந்து வஞ்சிப்பார்கள், ஏமாற்றுவார் என்று சொன்னாங்களே, மறந்துடாதீங்க, கவனமாக இருங்க. அப்படி சொல்வதற்கு காரணம் என்ன? திருச்சபைக்குள் ஆரம்பத்திலே நுழைந்து விட்டான் சாத்தான் கள்ள போதனைகளில். உதாரணமாக நீங்கள் புதிய ஏற்பாடில் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடபடிகள் 20 அதிகாரம், Acts 20 verse 29 and 30, 1 Timothy chapter 4 verse 1 and 2, 2 Peter chapter 3 verse 3 ஆகிய பகுதிகளில் இந்த கள்ள போதனைகளை பற்றி அப்போஸ்தலர்கள் போதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்கள், அன்று மட்டுமல்ல இன்றும் வேதத்தை வைத்து பலவிதமான போதனைகள் நம் முன்னுக்கே வருகிறது. வேதத்தை வைத்து தான் பேசுகிறார்கள், வசனத்தை வைத்து தான். அந்த வசனம் வைத்து தான் பல பிரிவுகள், பல சபைகள், பல போதனைகள், பல டாக்டரின் எல்லாம் உருவாயிருக்கிறது. கிறிஸ்துவின் போதனை மிகவும் சுலபமானது, இலகுவானது, பாமர மக்களும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் கடவுளுடைய ராஜ்யத்தை பற்றி பேசினார். Jesus spoke about kingdom of God very simple way, even illiterate can understand. ஆமாதானுங்களே, உவமைகள் மூலம், பேரபிள்ஸ் மூலம் சொல்லி விளக்கினார். ஆனால் இன்றைக்கு ஆண்டவருடைய போதனையை அதை விளங்காதபடி இன்றைக்கு பேசுகிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. theologians, highly educated. And Jesus' message was very simple. God loved the world so much. He got a begotten son. அவருடைய ஒரே பேரான குமாரை நமக்கு கொடுத்தார். ஆகவே நான் என்ன சொல்ல வருகிறேன், வேதம் என்ன சொல்லுகிறது? வேதத்தில் இருக்கிற வார்த்தைகளை கவனமாக படித்து தியானித்து புரிந்து கொண்டு, அப்பொழுதுதான் நாம் இப்படிப்பட்ட எதிர்மறையான போதனைகளை எல்லாம் நாம் எதிர்த்து நிற்க முடியும். பார்ப்பதற்கு அழகாக இருக்கும், கவர்ச்சியாக இருக்கும், சரியாக இருக்கும், அனலாக இருக்கும். ஆனால் அதில் ஆண்டவருடைய வார்த்தை உண்மை இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். When you see, very exciting the way they teach and things already, dear brother and sister. But you must see, it is the truth is there. Because Jesus is the truth, you must compare with the God's word of Jesus' teaching. That's very important. ஆண்டவருடைய போதனையோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். சகோதரனே, சகோதரியே, வசனம் என்ன சொல்லுங்க? இவர் சொல்கிறாரே, இந்த வசனம் சொல்லுகிறதா என்று நீங்கள் பார்க்க வேண்டும். வசன ஆதாரம் இல்லாமல் யார் போதித்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். வித்தவுட் எவிடன்ஸ் ஃப்ரம் த வேர்ட் ஆஃப் காட் anyone teach you? No. வசனம் சொல்லுகிறது, இப்படிப்பட்ட வார்த்தைகளை கொண்டு வருகிறவர்களை, அதற்கு எதிர்ப்பான சுவிசேஷத்தை கொண்டு வருகிறவர்களே வீட்டுக்குள்ளே விடாதேன்னு இருக்கு. ஒப்பு கொடுங்க. கர்த்தருடைய வசனம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்யும். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி. இந்த புதிய நாளிலே உம்முடைய கிருபை உம்முடைய பிள்ளைகளோடு தங்கட்டும்.
வல்லமை பாய்ந்து செல்லட்டும். வசனத்தில் ஒரு ஈர்ப்பை கொடுங்க, வாசிப்பதிலே ஒரு அக்கறையை கொடுங்க, உற்சாகத்தை கொடுத்து வாசித்து தியானித்து அதில் இருக்கிற உண்மைகளை அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க. ஆவியானவரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இந்த கடைசி காலங்களிலே உடைய வசனம் ஆண்டவரே உறுதியாக ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கட்டும். Lord, we are in the last day, Lord. Conquer our children, Lord, our believer, Lord. Help them to root it in your word, Father. In your word. Strengthen them. பலப்படுத்தி ஆசீர்வதியுங்க. அற்புதம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். என் பிரதர் சிஸ்டர், சகோதரனே சகோதரியே, உன்னுடைய வேத வாசிப்பு, உன்னுடைய தியானம் எப்படி இருக்கிறது? புரிந்து அறிந்து படிக்கிறாயா? டிக்கே. And God bless.